ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரீசெண்டாக இந்த ஐஎம்ஓயு கேமராவை நம்ம எப்படி என்விஆரில் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், பட் ஆனால் இந்த கேமரா நான் என்விஆர் ஆட் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் கோடு போட்டோன்னா வீடியோ வந்துடுது, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்ஸ் பவர் போயிட்டு வந்துடுச்சுன்னா ஐபி மாறிடுது, என்விஆரில் வியூ வரமாட்டேங்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. இது அப்பையும் போயிட்டு நம்ம அந்த ஐபியை சர்ச் பண்ணி ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது என்விஆரில் நம்ம ஒரு ஐபி கொடுத்து ஆட் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் பவர் போயிட்டு வந்துச்சுன்னா இது ஒரு எந்த ஐபி ஃப்ரீயாக இருக்குதோ அந்த ஐபி எடுத்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பட் என்விஆரில் அது வியூ வரமாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. இது வைஃபையில் கான்ஃபிகர் பண்ணாலும் அதே கம்ப்ளைண்ட் தான், இல்லை லேண்டில் கொடுத்தாலும் அதே கம்ப்ளைண்ட் தான் அவர் சொல்கிறாங்க. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஐஎம்ஓவை பொறுத்த வரைக்கும் எல்லா கேமராவையும் என்விஆர் ஆட் பண்ணி பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் லிங்கேஜ் கேமரா, பிடி கேமரா, இந்த புல்லட் கேமரா எல்லா கேமராவுமே என்விஆரில் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா ஆன்விஎஃப் ஆப்ஷன் இருக்கிறதுனால எல்லா என்விஆர்லையும் ஆட் பண்ணி பார்க்க முடியும். இப்படி பார்க்கும்போது அங்கே என்ன கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அங்கே ஐபி மாறுறதுனால அங்கே வியூ வரமாட்டேங்குது. இது கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது. எல்லாருமே இதுதான் குறையாக சொல்கிறாங்க. இதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். காரணம் ரொம்ப சிம்பிள். என்னென்னு பார்த்தோம்னா, இந்த கேமரா இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது ஜஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த கேமரா இருக்கிறது டிஹெச்சிபி ஐப்பில் இருக்கும். டிஹெச்சிபி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எந்த ஐபி ஃப்ரீயாக இருக்குதோ அதை எடுத்துக்கிட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம என்விஆரில் கொடுக்கும்போது ஒரு ஐபியை கொடுத்து ஸ்டாண்டர்டாக கொடுத்து இந்த ஐபி தான் சொல்லிட்டு கொடுத்துருவோம். பட் பவர் போயிட்டு வந்து ஐபி மாறும்போது என்விஆர் அந்த ஐபி எடுக்கும்போது என்விஆர் அந்த ஐபி கிடைக்காததுனால அங்கே என்விஆரில் இந்த கேமரா வராத போயிடும். அதனால தான் இந்த பிரச்சனை வருது. இந்த கேமராவை இப்போ எப்படி டிஹெச்சிபிலேருந்து ஸ்டாட்டிக்காக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஸ்டெப்பை சொல்கிறேன், எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியானது தான். ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது உங்கள் லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ இருக்கணும். ஏன்னா இதுக்கான ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணி மட்டும்தான் நம்ம ஸ்டாட்டிக்காக மாற்ற முடியும். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த கேமரா நான் வைஃபையில் கான்ஃபிகர் பண்ணாலும் பரவாயில்ல, ஒருவேளை நீங்கள் லேண்டில் கொடுத்தாலும் பரவாயில்ல, ரெண்டுத்தில் எதில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் டிஹெச்சிபிலேருந்து ஸ்டாட்டிக்காக மாற்ற முடியும். குறிப்பாக இந்த கேமராவை நீங்கள் வைஃபையில் கான்ஃபிகர் பண்ணும்போதும் சரி, இல்லை லேண்டில் கான்ஃபிகர் பண்ணும்போதும் சரி, இந்த கேமராவுடைய வெரிஃபிகேஷன் கோடிலிருந்து பாஸ்வேர்டுக்கு மாற்றிடுங்க. அதாவது வெரிஃபிகேஷன் கோடு இல்லாமல் பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டோம்னா அந்த பாஸ்வேர்டு போட்டால் கேமரா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பாஸ்வேர்டு செட் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் வைஃபையில் கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பு வரும். இல்லை டன் கொடுத்துட்டு இங்கே அதாவது லேட்டர் மாடிஃபைன்னு கேட்கும், அதாவது பாஸ்வேர்டை மாற்றுறது கேட்கும். இங்கே மாடிஃபை கொடுத்துட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டை இங்கே நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு பார்த்தோம்னா பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு கீழே சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண பிறகு இங்கே பாஸ்வேர்டு சேவ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த கேமரா யூஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற வெரிஃபிகேஷன் கோடு யூஸ் பண்ண அவசியம் இல்லை, பாஸ்வேர்டு யூஸ் பண்ணாலே போதுமானது. இப்போதைக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணி ஆகிடுச்சு, வைஃபையில் கான்ஃபிகர் ஆகிருக்குது. இந்த கேமராவை டிஹெச்சிபிலேருந்து ஸ்டாட்டிக்காக மாற்ற போகிறோம். அதுக்கு நம்ம செய்வது பார்த்தோம்னா, உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் சிஸ்டத்துலேயோ இந்த கேமராவுக்குன்னு கான்ஃபிக் டூல் இருக்குது. அந்த டூலை லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன். இப்போதைக்கு பார்த்தோம்னா ஐஎம்ஓயு கான்ஃபிக் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோம்னா இது மாதிரி டூல் ஓப்பன் ஆகிடும். இந்த டூலில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். இதில் பார்த்தோம்னா இந்த கேமரா எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு வரலன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அப்படி இருக்குது. இந்த மூணாவது கேமரா தான் இந்த கேமரா. அதாவது இந்த கேமரா இப்போ எடுத்துக்க ஐபி பார்த்தோம்னா 0.11 எடுத்துருக்குது. இந்த ஐபியை நம்ம ஸ்டாட்டிக்காக மாற்றணும். நம்ம விருப்பம் போல் ஐபி கொடுக்கணும். அதுவே ஒரு ஐபி எடுத்துருக்கிறதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது. நம்ம ஒரு ஐபி செட் பண்ணிட்டோம்னா அந்த ஐபிலேருந்து மாறாது. ஓகே, இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது பார்த்தோம்னா, இங்கே டிவைஸ் கான்ஃபிகரேஷன் வாங்க. கான்ஃபிகரேஷன் வந்துட்டு இங்கே இந்த லிஸ்ட்டில் வரும். இங்கே பார்த்தோம்னா இந்த இடத்துல ஐபிசி இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏரோ மாதிரி கிளிக் பண்ணோம்னா எல்லா கேமரா வந்துடும். இந்த 0.11 இருக்கு இல்லையா, அந்த ஐபி அட்ரஸை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். இங்கே நம்ம இந்த கேமரோட யூசர் நேம் பார்த்தோம்னா அட்மின் தான். இதுக்கான பாஸ்வேர்டு பார்த்தோம்னா நம்ம என்ன பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த பிறகு இது மாதிரி வந்துடும். நீங்கள் இங்கெல்லாம் ஐபி மாற்ற முடியாது. அதுக்கு ஐபி மாற்றுறதுக்கு பார்த்தோம்னா திரும்பவும் மேலே போங்க. இங்கே மாடிஃபை ஐபி இருக்குல்ல, அங்கே போயிடுங்க. இங்கே போன பிறகு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இங்கே டிக் பண்ணியிருக்கோம். இதில் போயிட்டு ஜஸ்ட்டு இங்கே எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கும். இந்த எடிட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இங்கே டிஹெச்சிபிலேருந்து நம்ம ஸ்டாட்டிக்காக மாற்ற போகிறோம். இங்கே ஸ்டாட்டிக்காக ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்குது. ஒரு வேளை டிஹெச்சில் இருந்ததுன்னா, இது மாதிரி டிக்கு இருந்ததுன்னா
ஸ்டாட்டிக்கு டிக் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் ஐபி செட் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தோன்னா ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு 15 கொடுக்குறேன். ஏன்னா அதுதான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும், அது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதனால் நான் ஒரு 50 கொடுத்துட்றேன். அதேமாரி சப்நெட் மாஸ்க் பார்த்தோம்னா இங்கே 255.255.0. அதே மாதிரி கெட்வே பார்த்தோம்னா கெட்வே கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஐபி மாறிடும். ஜஸ்ட்டு இப்போதைங்க டிக்கு விழுந்துச்சு, டிக்கு விழுந்துட்டாலே ஐபி மாறிச்சு. நீங்கள் இங்கே ஐபியை பார்க்க முடியும். இங்கே ஐபி மாறல தான், பட் ஆனால் ஜஸ்ட் ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஐபி இங்கே மாறிடும். அதாவது பார்த்தோம்னா இங்கே ஐபி மாறிடுச்சு. அதாவது நம்ம கொடுத்த 50 ஐபி அட்ரஸ் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்விஆரில் போயிட்டு இந்த ஐபி அட்ரஸை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா எக்காலத்துக்கும் அது வந்துட்டு ஐபி அட்ரஸ் மாறவே மாறாது. நீங்கள் வழக்கம் போல் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தை கஸ்டமர்கிட்ட ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு பிரச்சனையை முடிச்சிடுங்க. இது மாதிரி கம்ப்ளைண்ட் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடி சீக்கிரம் வீடியோ கொண்டு வரேன். இந்த வீடியோவில் IMOU பிராண்டோடைய ஐபி அட்ரஸை எப்படி ஸ்டாட்டிக்காக மாற்றுறது அப்படி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம டெக்ஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.